ரஷ்யா உக்ரைன் கோர தாண்டவம் இரு தரப்புலயும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. உக்ரைன் ரெகுலரா அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க, பட் ஆனா ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. 400 ட்ரோன்களுக்கு மேல ரெகுலரா ரஷ்யாக்குள்ள அனுப்புறாங்க. தொடர்ச்சியா இந்த மாசமே வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான அட்டாக் ரஷ்யாக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. 400ங்கிற ஒரு மார்க்கை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் மெயின்டைன் பண்றாங்க. இதுல 2 வகையான ட்ரோன்கள் உக்ரைன் யூஸ் பண்றாங்க. ரெட் ஏரோ கலர்ல போட்டிருக்கும், ப்ளூ ஏரோ கலர்ல போட்டிருக்கும். அதாவது அந்த சைடு எல்லாம் ட்ரோன்கள் போயிருக்கு. அந்த சைடு வேவ் கிரீமியா, லுகான்ஸ்க்கு, பிரியான்ஸ்க்கு, கர்ஸ்க்கு, மாஸ்கோ, ஒரான்ஸ், ராஸ்டவ் பல பகுதிகள், பெல்கிராடு. ஸோ அந்த ரீஜனை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். லுகான்ஸ்க், டொனஸ்க் எல்லா பகுதியிலையும் வழிகளில் ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. ரஷ்யாவோட பல பகுதிகளையும் டவுன் பண்ணலாமா, அட்டாக் பண்ணிடலாமான்னு பாக்குறதுக்கு. ரஷ்யா இங்க ஒரு பஃபர் ஜோன் வச்சிருக்காங்க லுஹான்ஸ்க், டொனஸ்க்ல எல்லாம். கிரீமியாக்குள்ள வர்றதும் இப்போதைக்கு அது உக்ரைன் கிளைம் பண்றாங்க, ரஷ்யா அது அவங்களுக்கு தான் கிளைம் பண்ணாலும் ரஷ்யாவோட ரியல் டெரிட்டரி அந்த ராஸ்டவ் அப்படிங்கறத வந்து பண்ண ஹெவியா இம்பாக்ட் ஏற்படாம தடுக்கிறதுக்கு காரணம் ஜாப்ரோசியா, கெர்சன், கிரீமியா இந்த பகுதிகளில் வந்து பண்ண அன்சைட் ப்ரொடெக்டடா இருக்கு. லுஹான்ஸ்க்கு, டொனஸ்க்கு, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஸ்டவ் பகுதிகள்ல இருந்து மேல இருக்கக்கூடிய பெல்கிராடு பகுதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரியான்ஸ்க் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டடா இருக்கு. கர்ஸ்க்கு இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள ஊடுருவி போறதுனால அங்க வச்சு ரஷ்யா டவுன் பண்றாங்க. இதைத்தான் நம்ம சொல்லியிருப்போம். பல டைரக்ஷன்லயும் உக்ரைன் ஏவுறாங்க, பட் அதுல பலதுலயும் ரஷ்யா நல்லா டவுன் பண்ண முடியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில அந்த பிரியான்ஸ்க் டு பெல்கிராடு தான் ஓப்பன் டோர். ஸோ அதை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டா போதும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பல சைட்ல இருந்தும் லான்ச் ஆகிறதுனால மாஸ்கோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. மாஸ்கோக்குள்ள பல ட்ரோன்கள் போயிருக்கு. மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ ரெசிடென்சியல் பில்டிங்ஸ் மேல அட்டாக் நடந்திருக்கு. தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. மெரிட்டோபோல்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா பகுதி. ஸோ அங்க ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அந்த பகுதியில தீ பிடிச்செறிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. அட் த சேம் டைம் சேட்டலைட் இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீமியால வரக்கூடிய தாக்குதல்ல 2 ட்ரோன்கள் சிமர்ஃபோல் அப்படின்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 FP2 ரக ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இது போல பல பகுதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. இதுல கேஸ் டர்பைன் பிளான்ட் இருக்கும். ஸோ அந்த யூனிட் மேல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. சேட்டலைட்டோட இமேஜ் ஒரு நாள் 2 நாள் நடக்கூடிய தாக்குதல். ஸோ கிரீமியால பல பகுதிகளையும் குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா அடுத்தடுத்து அட்டாக் நடக்குது. இந்த கிரீமியால கிராஸ், ஆயில், ஆயில் டிப்போ இது போல பகுதிகள்லாம் வந்து பண்ணா தொடர்ச்சியா அட்டாக் பண்ணிருக்காங்க. அட் த சேம் டைம் ரஷ்யா பார்த்தோம்னா 154 ட்ரோன்கள். உக்ரைன் வந்து 400 கிட்ட அப்படின்னாலும் இழப்புகள் வந்து பெருமளவுல இல்ல ரஷ்யாக்குள்ள. ஆனா உக்ரைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 154 ட்ரோன்கள் ரஷ்யா ஏவி விட்டுருக்காங்க. இதுல 13 ட்ரோன்கள் 10 பகுதியில தாக்குதல் பண்ணிருக்குன்னு உக்ரைன் சொல்றாங்க. காரணம் என்னன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெருமளவுல இல்ல. இதுல சுமியில இருக்கக்கூடிய பிரசா பகுதி கேஸ் ஸ்டேஷன் மேல அட்டாக் நடந்திருக்கு. குறைஞ்சது 33 ஜிரானியம் ட்ரோன்கள், பல்வேறு ரக ட்ரோன்கள், ஜிரானியம் ட்ரோன்கள், லான்சர் ட்ரோன்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில பண்ணிருக்கு. லோக்கல் பவர் பிளான்ட் மேல எல்லாம் அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ சுமியில பல பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தா கர்கிவ்ல கேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. ப்ரொச்சியாக் அப்படின்ற பகுதியில அட்டாக் நடந்திருக்கு. கர்கிவ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு போறாங்க ரஷ்யா. இப்பெல்லாம் சிட்டிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஆயிட்டு இருக்கு. கர்கிவ்லயும் சரி, ஜாப்ரோசியாவும் சரி அதிகப்படியான இழப்புகள் அந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. இதுல டின்ப்ரோ பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இஸ்காந்தர் எம் ரக பெலிஸ்டிக் மிசைல்கள் வந்து பண்ண ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க. ஸோ அங்க ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்டரி இருந்திருக்கு, ரெட்னல் உக்ரைன் அப்படிங்கிறதுல பிளாஸ்டிக் ஃபேக்டரி, அது மேல தாக்குதல் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் ஜாப்ரோசியாக்கு வந்துட்டோம்னா ஜாப்ரோசியால பவர் லைன்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. அப்படியே நிக்கிபோல், டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க் இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ட்ரக்கு, ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க ரஷ்யா. இதுல டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூயல் ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இழப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு, ரஷ்யாவுக்கு அட் த சேம் டைம் அதிகப்படியா நடந்துகிட்டு இருக்கு. இருதரப்புலையும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல, எஸ்கலேஷன் உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய சமயத்துல ஜெர்மனி அப்புறம் நெதர்லாந்து இவங்க இருதரப்புலையும்
காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமாண்ட் சென்டரை பால்டிக்ஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த பால்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, லாத்வியா, லித்துவேனியா, எஸ்டோனியா. அந்த பகுதியில் பின்லாந்து, இந்த பால்டிக் சி அந்த ஏரியால வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமாண்ட் சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்க ஜெர்மனியும் நெதர்லாண்டும். எதுக்காக? ரஷ்யாவோட அக்ரஷனுக்கு எகெயின்ஸ்டா அவங்க வர்றாங்க அப்படின்னா நம்ம தடுக்கிறதுக்காக அப்படிங்கிறது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போல ஜெர்மனி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஜெர்மனி ஈகரா இருக்காங்க, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ஈகரா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அட் த சேம் டைம் நம்ம போலாண்டு பாக்குறோம் அப்படின்னா, இதுல இன்னொன்னு, பெலருஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க நாங்களாம் ரெஸ்பாண்ட் பண்ண தயார். மிலிட்டரி பொட்டான்ஷியல் இன் கேஸ் ஏதாவது ஒரு ராணுவ நடவடிக்கை உக்ரைன் தரப்புல எடுக்கப்படுது, பார்டரை கிராஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஏத்தபடி பயங்கரமான தாக்குதல் எங்க தரப்புல இருக்கும் அப்படிங்கிற பெலருஸோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்பு செய்திகள் வந்திருக்கு. இதுல என்னன்னா ஜெர்மனி, பின்லாந்து, ஸ்வீடன், லாத்வியா, லித்துவேனியா, எஸ்டோனியா, ஸோ இந்த நாடுகள்லாம் ரொம்ப ஈகரா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஆபரேஷன் செய்யறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நபர்களா உள்ள இனிஷியலா களமிறங்கலாம் அப்படிங்கிறது போல. ஆனா இதே இந்த போலாண்டு வந்து பாத்தீங்கன்னா MiG-29 ரக போர் விமானங்களை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க மறுக்கிறோம். வேண்டாம், எது கொடுக்கணும்? ஏன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நாசிகளுக்கு பெருமைப்படுத்தும் விதமா அவார்ட்லாம் கொடுக்குறாங்க, நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற அங்க ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம போலாண்டு வழியா உக்ரைனுக்கு வரக்கூடிய இந்த சப்ளைஸ், ட்ரோன் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் போலாண்டுக்கு கொடுக்கறத மறுக்கிறாங்க. அதனால போலாண்டு என்ன சொல்றாங்க, நம்ம ஏன் ஃபைட்டர் ஜெட்ஸ் உக்ரைனுக்கு தரணும் நம்ம கிட்ட இருக்கிறத, அவங்க போலாண்டுக்கு வேணுங்கிற ட்ரோன் டெக்னாலஜியை தரமாட்டேறாங்கல்ல அப்படிங்கிற போலாண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ், ஏன்னா அதிகப்படியான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறாங்களோ வெளியே தெரியல, தொழில்நுட்பமா உங்க கிட்ட இருக்கிறது கொடுங்கன்னு கேட்டா அதையும் தரலீன்னா எப்படி உங்க ஆயுதம் தருவாங்க? இது போல பல்வேறு சர்ச்சைகள் வந்து பண்ண போலாண்டுக்கும் உக்ரைனுக்கும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடு நாட்டோ நாடான ஜெர்மனி, நெதர்லாந்து, பின்லாந்து, ஸ்வீடன், லாத்வியா, லித்துவேனியா ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது போலாந்து இந்த இடத்துல கலந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி. ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கும் அவங்களுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நாட்டோ நாடுகள் தான், பட் இருந்தாலும் எஸ்கலேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஜெர்மனி போர் அக்ரஷன் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரஷ்யா ஜெர்மனிக்குள்ள அட்டாக் பண்றாங்கன்னா இந்த போல நாடுகளை தாண்டி வந்தானே உழுகணும். ஸோ அப்போ போலாண்டு வந்து பாத்தீங்க பாரு, நான் உக்ரைனுக்கு உதவுறது இல்லை, அவங்களுக்கும் உதவுறது இல்லை, நான் பாட்டுக்கு சிவனியன் இருக்கேன், என்னோட ஏர் ஸ்பேஸ் நீங்க யூஸ் பண்ணி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது போல டிமாண்டை வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம் இல்லையா, வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பகுதியில் எந்த மாதிரி ரெடி ஆக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஜெர்மனி ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் யூரோப்பியன் யூனியன் என்னதான் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படி இல்லை இது போல என்னதான் சொல்லிக்கிட்டாலும் யூரோப்பியன் யூனியன்ல தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. முதல் கட்டமா 3.9 பில்லியன் யூரோஸை உக்ரைனோட ட்ரோன்களுக்காக வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒர்சலா ஒன்றலா அவர்கள் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ பணத்தை போட்டு விட்டுருக்குறாங்க உக்ரைனுக்கு. 90 பில்லியன் யூரோ கடனா கொடுக்குறோம் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்களே உக்ரைனோட ரன்னிங் காஸ்ட்டுக்காக 90 பில்லியன் யூரோ கிரெடிட். ஸோ அதுல 3.9 பில்லியன் யூரோவை முதல் கட்டமா கொடுத்துருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சண்டை பிடிக்கிறதுக்காக தயாரிட்டு இருக்க இந்த சமயத்துல பெலரூஸ் டிஃபெண்ட் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. உக்ரைன் அதிகப்படியான எஸ்கலேஷன் பண்ணிருக்காங்க. ஜெர்மனி படைகளை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. உலகப்போருக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களா இவங்க எல்லாரும் அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை முடிச்சுக்கோம். ஓரளவுக்கான தகவல்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி இந்த பதிவுல பார்த்திருக்கோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். பாய்.